பொதுமக்களுக்கு இனிய காலை வணக்கம். நம் நுகர்வோர் பாதுகாப்பு சொந்தங்கள் சேர்ந்து பிளட் டெஸ்ட், சுகர், பிபி அனைத்து மாதிரியான பிளட் டெஸ்ட் எடுக்க வருமாறு பொதுமக்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். Tamil Nadu Consumer Protection Organization and All India People Rights Protection Organization பெருங்குளத்தூர் கிளை இதை சேர்ந்து நாங்கள் நடத்துகிறோம். இதை நடத்துகிற ஒரு ஹெல்த் கேம்ப்பாக இப்போ நடத்தின்னு இருக்கோம். இது வந்து இரண்டாவது ஹெல்த் கேம்ப்பு. முதல் ஹெல்த் கேம்ப் வந்து டிவிஎஸில் நடத்தும். இது இரண்டாவது பாமர மக்களுக்கு நல்ல உதவி செய்ய வேண்டும்.
அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த ஹெல்த் கேம்ப் திரு பால் பர்னபாஸ் அவர்களின் ஆதரவோடு நாங்கள் இங்கே செயல்பட்டு இருக்கோம். இங்கே வந்து பிரசிடெண்ட் திரு கணேஷ் மற்றும் வைஸ் பிரசிடெண்ட் சரவணன், செக்ரட்டரி ஜாஃபர் அலி மற்ற எல்லோரும் சேர்ந்து இது நல்லபடியாக நடந்துட்டுருக்கு. இது வரைக்கும் ஒரு 45 பேருக்கு மேலே ப்ளட் டெஸ்ட்டு முடிஞ்சிருக்கு. அவங்களுக்கு ரிசல்ட்டு இன்றைக்கே கொடுக்குற மாதிரி பண்ணிருக்கோம். இது வந்து நல்லபடியாக முடிஞ்சோன்னே மறுபடியும் ஹை கேம்ப் அப்புறமா கார்டியா இந்த மாதிரிலாம் பண்ணுற மாதிரி ஐடியா பண்ணிட்டுருக்கோம். இதை நாங்கள் இந்த இயக்கத்தை நல்ல பெருமையாக வளர்ந்து இந்த பெருங்குளத்திலேயே பெருசாக இதுவாக நடத்தணும் என்று நாங்கள் யூகித்து கொண்டு இருக்கிறோம். இதுக்கு தலைமை வந்து எங்களுக்கு புதுயுகம் வந்து அவர்கள் வந்து எங்களுடைய லைவை ரிலே பண்ணுறதுக்கு அவங்களுக்கும் மிகவும் நன்றி கொடுக்குறோம். அப்புறமா முத்து இந்த புதுயுகத்தை வந்து எங்களை வந்து இந்த லைவ் கேமரா எடுக்கிறதுக்கு அவர்களுக்கு ரொம்ப நன்றி கொடுக்குறோம். இது எல்லா மக்களுக்கும் உலக மக்கள் வேர்ல்டு லெவலில் தெரியணும் நாங்கள் ரொம்பவும் ஆசைப்படுறோம். அது மட்டும் இல்லாமல் முத்து ஃபைனான்ஸ் அவங்க நடத்துகிற இந்த ப்ளட் கேம்ப்பு அவங்க இது 2வது தடவை எங்களுக்கு ஆதரவு கொடுத்து இன்னும் மறுபடியும் இன்னும் பாமர மக்களுக்கு செய்ய இப்போ வந்து 120 பேருக்கு இன்றைக்கி போட்டிருக்கோம். இது நல்லபடியாக முடிஞ்சால் இன்னும் 200-300 பேருக்கு கொடுக்குற மாதிரி நாங்கள் இன்னும் முயற்சி செஞ்சுட்டுருக்கோம். இது இந்த தமிழ்நாடு கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆர்கனைசேஷனில் எல்லாருக்கும் இந்த இயக்கத்தினால் எல்லாரையும் மேன்மைப்படுத்தணும் என்று எல்லாருக்கும் பாமர மக்களுக்கு மேன்மைப்படுத்தணும் என்று நாங்கள் இந்த தமிழ்நாடு அரசுடன் இதுக்காக சமர்ப்பிக்கிறோம். இது வணக்கம். நாங்கள் வந்து தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு மையம் மற்றும் அகில இந்திய மக்கள் உரிமை கழகம் அண்டு கன்சூமர் கான்ஃபரன்ஸ் ஆஃப் இந்தியா நியூ டெல்லி எங்களோட இயக்கத்தோட பேர். எங்களோட தலைவர் டாக்டர் சி பால் பர்னபாஸ் அவரோட அறிவுறுத்தல்படி நாங்கள் வந்து வருஷத்துக்கு குறைஞ்சது ஒரு 4 தடவை வந்து இந்த மெடிக்கல் கேம்ப் பண்ணுவோம். இந்த மெடிக்கல் கேம்பத்தோட முக்கியத்துவம் என்னென்னா, இங்கே வந்து இந்த ஆக்சுவலாக வந்து மழையில் பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. இங்கே வந்து வசதி இல்லாத மக்கள், அதாவது அத்தியாவசிய வசதியே கிடையாது. நாங்கள் வந்து மழையில் அவங்களுக்கு வந்து ஒரு லாஸ்ட் வீக் 1 வீக் பிஃபோர் வந்து இந்த மக்களுக்கு வந்து ஒரு 1500 பேருக்கு வந்து நாங்கள் ஃப்ரீயாக எங்களோட அமைப்பு மூலமாக ஃப்ரீயாக ஃபுட்டு கொடுத்தோம். அடுத்ததாக அவங்களுக்கு வந்து இந்த நிறைய பேர் இந்த மழையில் பாதிக்கப்பட்டு ஜுரம் காய்ச்சல் அதெல்லாம் இருக்காங்க. அதனால் எங்களோட இணைந்து எங்களோட எப்போவுமே இருக்கிற முத்தூட் ஃபைனான்ஸ் அன்பின் நிழல் அவங்களுக்கு எப்போ கூப்பிட்டாலும் எங்களுக்காக வருவாங்க. அவங்களுக்காக அவங்க நான் கூப்பிட்ட உடனே வந்து இங்கே இருக்கிற ஏழை மக்களுக்கு வந்து ஒரு 12 டெஸ்ட்டு ஃப்ரீயாக கொடுப்போம். இதை வந்து நீங்கள் வெளியே போய் எடுத்திங்கன்னா குறைஞ்சதில் 10,000 to 12,000 ரூபாய் கிட்ட உங்களுக்கு செலவாகும். இங்கே இருக்கிற ஏழை மக்கள்னால அது பண்ணவே முடியாது. அதனால் எங்களோட பெருங்குளத்தூர் கிளையில் இருக்கிற உறுப்பினர் எல்லாமே ஒன்றா சேர்ந்து இந்த மெடிக்கல் டெஸ்ட் கேம்பே எடுக்கிறோம். இதை வந்து நிறைய ஏழை மக்கள் யூஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா இங்கேருந்து அவங்க ஹாஸ்பிட்டல் இங்கே பக்கத்தில் எதுவுமே கிடையாது. ஏன்னா ரொம்ப தாழ்த்தப்பட்ட ஏரியா இது, பக்கத்துலேயே ஏரி, வேறு வழியே இல்லை, சாப்பாடுக்கே ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு. இந்த அவங்க டெஸ்ட் எடுக்கிறாங்களா, அது வந்து நாங்கள் செஞ்ச புண்ணியம் ப்ளஸ் அவங்களுக்கு நாங்கள் செய்கிறதில்ல ரொம்ப சந்தோஷப்படுறோம். எங்களோட இயக்கமே சோசியல் சர்வீஸ். எங்களால் முடிஞ்ச எவ்வளோ முடியுமோ எங்கள் உறுப்பினர் எல்லாருமே சோசியல் சர்வீஸில் ரொம்ப ஆர்வம் கொண்டவங்க. அதனால் இந்த இயக்கத்தில் சேர்ந்து இங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து நான் ஃப்ரீயாக அந்த கேம்ப் பண்ணோம். இது வந்து தொடரும். இந்த கேம்பில் வந்து அவங்க வந்து வெளியே போய் எடுத்தாங்கன்னா 10,000 ரூபா செலவுன்னு சொன்னால 12 டெஸ்ட்டு நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறோம். அந்த டெஸ்ட் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து எங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்னென்னா போதை அது வந்து ரொம்ப அடிக்ட் ஆகிட்டு இருக்குது. தமிழகம் வந்து போதையை நோக்கியே போயிட்டுருக்கு. சின்ன குழந்தைங்கலேருந்து எல்லாருமே இந்த போதைக்கு ரொம்ப அடிமையாகிறாங்க. அதனால் நாங்கள் காலேஜ் அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஒன்று கொண்டு வந்திருக்கோம். அதாவது வந்து பள்ளி குழந்தையிலேருந்து காலேஜ் படிக்கிற பசங்க வரைக்கும் அந்த போதைக்கு ரொம்ப அடிமையாக இருக்காங்க. அதனால் நாங்கள் எல்லா காலேஜிலும் இது வரைக்கும் கவர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டும் இருக்கிற காலேஜஸும் பண்ணிகிட்ருக்கோம். போதை ஒழிப்பு விழிப்புணர்ச்சின்னு தனியாக ஒரு சப்ஜெக்டே கொண்டு வந்துட்டோம். அது எங்ககிட்ட இருக்கிற நார்மல் ட்ரைனர்ஸ் எல்லாம் வச்சு எல்லா காலேஜ்லையும் இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் நாங்கள் அவேர்னஸ் ப்ரோக்ராம் எடுக்கிறோம். இதெல்லாம் நான் என்ன கேட்டிருக்கேன்னா, தமிழ்நாடு முதல்வருக்கு ஒரு வேண்டுகோள் விடுறேன். நம்ம சின்ன வயசில் படிக்கும் போது நம்மளுக்கு சோசியல் சயின்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அதை வந்து இருக்கோ இல்லையோ அதேமாதிரி சோசியல் சர்வீஸ்னு ஒரு சப்ஜெக்ட் கொண்டு வரணும். ஏன்னா கன்சூமர் அவேர்னஸ் ரொம்ப முக்கியம். கன்சூமர் அவேர்னஸ் இல்லைன்னா யாரும் முடியாது. ஏன்னா பிறக்கும் போது குழந்தைங்க வந்து ஸ்கூலில் படிக்கும் போது அவங்களுக்கு அவேர்னஸ் சொல்லி கொடுத்தோமா எல்லா விஷயத்துலையும் உஷாராக இருப்பாங்க. இப்போ ரொம்ப கெட்டு போயிருக்காங்க. இந்த போதை பழக்கம் கஞ்சா பதுக்கு அடிமை மக்கள் ரொம்ப கெட்டு போயிருக்காங்க. அதனால் நீங்கள் படிக்கும் போது ஸ்கூலில் படிக்கும் போதே நம்ம வந்து ஒரு சப்ஜெக்ட் வந்து இந்த சோசியல் சர்வீஸ் நல்ல ஒழுக்கம் சொல்லி கொடுத்தோமா அந்த குழந்தைங்க வளரும் போது நல்லா மோல்ட் ஆகிடுவாங்க. மோல்ட் ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஹாபிஸ்னு இருக்கும். கிரிக்கெட் விளையாடுவாங்க, டென்னிஸ் விளையாடுவாங்க,
அவங்களுக்குன்னு ஒரு ஹாபி வச்சுருப்பாங்க. அந்த ஹாபிஸ் மாதிரி இந்த சோஷியல் சர்வீஸ் ஒரு ஹாபிஸாக கொண்டு வந்துட்டிங்கன்னா நம்மள அடுத்த தமிழகம் வந்து வர தலைமுறைக்கு வந்து வேறு மாதிரி ஆகிடுவாங்க. எல்லாருமே வர மாதிரி ஆகிடுவாங்க. டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், சோஷியல் சர்வீஸ்னு ஒரு சப்ஜெக்டே கொண்டு வந்துடுங்க. இதில் நான் என்ன கேட்குறேன்னா, தமிழ்நாடு முதலுக்கு ஒரு எங்கள் இயக்கத்தோட கோரிக்கை இதுதான். சோஷியல் சர்வீஸ், சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாருமே மோல்ட் ஆகிட்டாங்கன்னா பசங்க நல்ல முறைக்கு வருவாங்க. தமிழகமாக நாளைக்கு தரம் போதை இல்லா தமிழகமாக வரும். இதுதான் வேண்டிக்கிறேன். இதை லைவ் பண்ண எங்களை புதிய தமிழகத்துக்கு ரொம்ப நன்றி சொல்கிறோம். புதிய யுகம் வந்து எங்களுக்காக நாங்கள் கூப்பிட்ட உடனே வந்தாங்க. இங்கே இருக்கிற மக்களோட பிரச்சனையை உடனே எடுத்து இதை மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கோம் வேர்ல்டு வைடாக இவங்க லைவ் பண்ணாங்களா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. எப்போவுமே எங்கள் கூட இருந்தால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். தேங்க்யூ.
மெடிக்கல் கேம்ப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எங்களுக்கு. ஆனால் இங்கே இருக்கிற மக்கள் யாரும் அவ்வளோ அதிகமாக ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டாங்க. நீங்கள் போட்டிருக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த தம்பி வந்து வீடு டோக்கன் கொடுத்து வந்து கூப்பிட்டாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எல்லோரும் வந்து ப்ளட் டெஸ்ட் எடுத்துக்குவாங்க. எல்லா டெஸ்ட்டும் எடுக்கிறேன்றீங்க. வேறு என்ன சார் சொல்கிறது? இந்த மாதிரி இது உதவியாக இருக்குது இந்த ரொம்ப எங்களுக்கு உதவியாக இருக்கு. ஆனால் உண்மையாகவே யாரும் அந்த அளவுக்கு மெடிக்கல் கேம்ப் ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டாங்க இந்த மழையில். அதுவும் ரொம்ப உதவியாக இருக்குது எங்களுக்கு. இங்கேருந்து உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் எவ்வளோ தூரம், அதனால் இந்த கேம்ப் வந்து எந்த அளவுக்கு அந்த மாதிரி இதுலேருந்து ஹாஸ்பிட்டல் ரொம்ப எப்படி பார்த்தாலும் ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கும் சார். ஆனால் இப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் இங்கேயே வந்து போட்டதுனால. இங்கே யாரும் இது வரைக்கும் மெடிக்கல் கேம்ப்பு போட்டது கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம். தண்ணி அந்த அளவுக்கு மழை டைமில் தண்ணி நிறைய வீட்டில் வந்திருக்கு சார். இங்கே எல்லார் வீட்லேயும் அந்த ஏரிக்குள்ளே ஃபுல்லாக எல்லார் வீட்லேயுமே வந்திருக்கு தண்ணி வந்து. நெடுகுன்றத்துலேருந்து நாங்கள் செல்வி பேசுகிறோம். எங்கள் தம்பி ஒருத்தர் ஆட்டோ ஓட்டுவார். அவர் எங்களுக்கு உதவியாக வந்து வீடு வீடாக வந்து டோக்கன் கொடுத்து இந்த மழையில் எங்களுக்கு பாதிப்பட்ட மக்களுக்கு, சுகர் பேஷண்ட்டுக்கு எல்லாருக்கும் செக் பண்ணி எங்களுக்கு டாக்டருங்க எல்லா மக்களுங்க வந்து எங்களுக்கு ஒரு உதவி செய்கிறாங்க. நன்றி ஏசப்பாவுக்கு நன்றி. நன்றி சார். என் பேர் ராஜா. நான் வந்து வெளியூர்லேருந்து இங்கே வந்து வியாபாரம் பண்ண வந்திருக்கேன். இங்கே கேம்ப் ஒன்று போட்டிருந்தாங்க. ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு பண்ணியிருக்கேன். இப்போது ரிசல்ட்டு சொல்லியிருக்கேன்னுக்கிறாங்க. ஃபோனு வாட்ஸ்அப்பில் அனுப்ப அடிக்கிறாங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நல்லா பார்க்குறாங்க. இந்த இடத்துல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப சூப்பராக பார்க்குறாங்க. வீட்டில் தண்ணியில் அந்த மாதிரி தண்ணி வீடு ஃபுல்லாக தண்ணி சரிங்க. ஃபுல்லாக எல்லா ஏரியாலுமே தண்ணி இருக்குது. நம்ம வீடு ஃபுல்லாக தண்ணி. நடக்க முடியல. ரொம்ப பாம்பு, பூச்சி, தேளுக்கள் எல்லாமே வருது வீட்டில். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. குழந்தைங்கள்லாம் வெளியே வர முடியல. குழந்தைங்க வெளியே வந்தாலுமே தண்ணி சேத்துல கால சளி பிடிக்குது. ரொம்ப ஜொராடி இருக்குது. ரொம்ப எல்லோரும் கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் பாருங்கள். இல்லை இந்த நேரத்தில் இந்த கேம்ப் போகிறது நல்லா. இந்த நேரத்தில் இந்த கேம்ப் போடுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எங்களுக்கு. மெடிக்கல் கேம்ப் எங்களுக்கு இது உதவியாக தான் இருக்குது. கொஞ்சம் ஊசி கீசி தடுப்பூசிலாம் போட்டிருக்காங்க. இன்னும் குழந்தைங்களுக்கும் பார்த்தா நல்லா இருக்கும். என் பேரனுக்குலாம் பெரியவங்களுக்கு மட்டும் தான் பார்க்குறாங்க. சில்ட்ரன்ஸுக்கும் பார்க்கணும். இது செக் பண்ணுறாங்க. ஹாஸ்பிட்டலேருந்து வந்திருக்காங்க. செக் பண்ணுறாங்க. நல்லபடியாக எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏதோ இந்த தெருவை சுற்றி பண்ணி இந்த ஊரை சுற்றி பண்ணிவிட்டு எல்லாம் சுற்றியாக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. பாராட்டுறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு நான் பேச முடியாது. சாரி. என் பேர் நெடுகுன்றம். இந்த ஊர் வந்து நெடுகுன்றம். இந்த கிராமத்தில் சதீஷ்குமார்னு என் பேர். இந்த ஊரில் நான் 48 இயராக இருக்கேன். இந்த கிராமத்தில் அஞ்சுக நகர் என்ற ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதியில் வந்து மழை பெஞ்சு அநேக ஜனங்க அவதி தான் பட்டுன்னு இருக்காங்க. ஊர் தலைவர்லேருந்து வார்டு கவுன்சிலர் வரலாம் கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இங்கே தண்ணி தேங்கினதுனால பல கொசு தொல்லை, போராட்டம், ஜனங்களோட கஷ்டங்களை அறிஞ்சு ஒரு மெடிக்கல் கேம்ப் இன்றைக்கி உருவாக்கியிருக்காங்க. இன்றைக்கி அந்த மெடிக்கல் கேம்ப்பு வந்ததுனால கொஞ்சம் யூஸ்ஃபுல். பெரியவங்கள்லாம் வந்து கொஞ்சம் செக் பண்ணிக்கினாங்க. சின்னவங்களுக்கும் இந்த மாதிரி பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மெடிக்கல் கேம்ப்பு வச்சவங்களுக்கு நன்றி சொல்கிறேன். ரெண்டாவது காரியம், இந்த மெடிக்கல் கேம்ப் இல்லைன்னா இங்கேருந்து 15 கிலோமீட்ரு தள்ளி தான் போகணும் ஹாஸ்பிட்டலுக்கு. 5 கிலோமீட்டர் தள்ளி தான் போகணும் ஹாஸ்பிட்டலுக்கு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சுகாதார நிலையம் வந்து இருக்குது. செயல்படுதா என்னன்னு தெரியல. இது ஒரு காரியம் ஒன்று இருக்குது. தெருவாக வந்து செக் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி இப்போ இல்லை. ஆனால் இந்த மழை டைமில் அவங்க கொஞ்சம் செயல்பட்டால் நல்லாயிருக்கும். தனியார் வந்து செயல்படுறது சந்தோஷமான விஷயம். இது இந்த நிறுவனத்துக்கும் நான் நன்றி சொல்கிறேன். வந்த அநேகருக்கும் நன்றி தான். இந்த நெடுகுன்றம் அஞ்சக தெருவில் வந்து ஃபுல்லாகவே மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. என்னென்னா எல்லார் வீட்லேயும் தண்ணி ரொம்பிடுச்சு. எல்லா குழந்தைங்கள வச்சு நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். எங்களுக்கு வந்து அந்த நேரத்தில் ஆதரிக்க யாரும் இல்லை. மக்கள் வந்து நீங்கள் கேம்ப் மூலிமா வந்து எல்லோரும் சாப்பாடு கொடுத்தாங்க. இன்னும் நிறைய வந்து வீடு ஃபுல்லாக தண்ணி போனதுனால குழந்தை குட்டி ஃபீவரில் இருக்காங்க. எல்லோரும் வந்து இப்போ பக்கத்தில் கேம்ப்பு போட்டிருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்களும் அந்த கேம்பில் கலந்துக்கிறோம். எங்களுக்கு குழந்தை குட்டி எல்லாருமே கொண்டு போயிட்டுருக்கோம் நாங்கள். அப்புறம் சாப்பாடு முதற்கொண்டு எல்லாருமே என்னை பார்த்து கொண்டு இருக்காங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. இங்கே கேம்ப்பு போடுறது எங்களுக்கு ரொம்ப பெரிய உதவியாக இருக்குது. கணேஷ் அண்ணா வந்து எங்களுக்கு பக்கத்துலேயே எங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து பார்க்குறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவருக்கும் எல்லாருக்கும் கூட இருக்கிறவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். அவங்க நல்லா இருக்கணும். மெயின் என்னென்னா எங்களுக்கு இந்த இடத்துல கொஞ்சம் வசதி கொஞ்சம் பண்ணி கொடுங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு.